என் வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலை மாறும், ஆமாம் என் கண்ணீர் மாறும், என் கவலைகள் மாறும். அதுக்கு தான் நமக்கு விசுவாசம் தேவை. கவனிக்கிறோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தியை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமாம், எங்கே போனால் என் குறை தீரும், எங்கே போனால் என் கஷ்டம் தீரும், நீங்கள் ஓட வேண்டியது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம், உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஆகவே கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஊக்கமுள்ள ஒரு ஜெபம், உருக்கமுள்ள ஒரு ஜெபம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவன் அந்த ஜெபங்களை கேட்டு, பரலோகம் அந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு சும்மா இல்லை, தூதனை அனுப்பி ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அப்படி கட்டுகளை அவிழ்த்து அவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். உங்கள் ஜெபங்கள் உங்கள் சிறையிருப்பை மாற்றும், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். ஆமா, உங்க கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், வாழ்வை மாற்றக்கூடிய ஜெபம் உங்களால் செய்ய முடியும். ஆமென். ஆகவே ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் எங்கள் வாழ்வின் மாற்றத்துக்கு தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு வழியாக இருக்கிறது. ஆமென். வாசிக்கலாம், யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. உங்கள் ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமா, ஜெபம் தானே இல்லை, அது பலனுள்ளதா இருக்கிறது. உங்கள் ஜெபம் சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. உங்கள் ஜெபம் வலிமை உள்ளதா இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நீதிமான் செய்யும் ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது, மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது, அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். ஆகவே இங்க நாம் பார்த்தோம், நீதிமான் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, நீங்கள் சொஸ்தமாகும்படி, நீங்கள் சுகமாகும்படி ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்றார். நம்முடைய சுகத்துக்கு அது ஒரு தடையா இருக்கிறது, நம்முடைய வாழ்வின் மறுரூபத்துக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. இங்க நாம் பார்க்கிறோம், நீங்கள் சொஸ்தமாகும்படி, நீங்கள் சுகமாகும்படி ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், சுகம் உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருப்பீர்களானால் அது உங்கள் சுக வாழ்வுக்கு ஒரு தடையாக இருக்கும். உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் உங்கள் வெற்றி வாழ்விற்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். பிறரை மன்னியாமல் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபம் பலவீனம் உள்ளதா இருக்கும். ஆனால் நீதிமான் செய்யும் ஜெபம் என்ன எப்படிப்பட்டது? மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஆனால் பிறரை நீங்கள் மன்னிக்காமல், பிறர் மேலே கோபம், எரிச்சல், அவர்களை நீங்கள் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் ஜெபம் பலவீனம் உள்ளதா இருக்கும். அது உங்கள் சுக வாழ்விற்கு, வெற்றி வாழ்விற்கு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்விற்கு தடையாக இருக்கும். அதுதான் சொல்றார் அவர். வாசிக்கிறோம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, உங்களுக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், உங்களுக்கு விரோதமாக நான் செய்துட்டேன், என்னை மன்னிங்க பிரதர், என்னை மன்னிச்சிடுங்க சிஸ்டர், உங்கள் தடைகள் நீங்கிவிடும். உங்கள் ஜெபத்துக்கு எந்த தடையும் இருக்க முடியாது. அவர் சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் கிரியை செய்கிறாங்களா, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
சொல்றார், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், யாரையும் குற்றப்படுத்தாதீர்கள், யாரையும் நியாயம் தீர்க்காதீர்கள். நியாயம் தீர்க்கிற வேலை நம்முடைய வேலை இல்லை, அது தேவனுடைய வேலை. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் சொஸ்தமடையும்படி, நீங்கள் சுகமாகும்படி. ஆமாம், சிலர்லாம் பார்ப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க, சுகமே ஆகாது. இங்கே தானே தடை இருக்கிறது. நீங்கள் சுகமாகும்படி, நீங்கள் சொஸ்தமாகும்படி பிறரை மன்னியுங்கள், அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொல்றாரு, அப்போ உன் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலன் உள்ளது, சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. உன் ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை, அது பலன் உள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம், உங்கள் சுகம், உங்கள் வெற்றி வாழ்வு, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தாமதம் ஏன் என்பதை கண்டுபிடியுங்கள். அதுதான் சொன்னோம். ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், உங்களை என்னால் புரிஞ்சிக்காம உங்களை நான் ஏசிட்டேன், உங்களுக்கு விரோதமாக இதை நான் செய்துட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். யார் மீது உங்களுக்கு கசப்பு இருக்குமானால், யார் மீதாவது உங்களுக்கு கோபம் இருக்குமானால், உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அதுதான் உங்கள் ஜெபங்களுக்கு தடையாக இருக்க முடியும். அவர்களிடத்தில் ஒப்புரவாகுங்கள். ஆமா, சிலர்லாம் ஒரு தீர்மானம் எடுத்துருவாங்க, அவங்க கிட்ட நான் அவங்க முகத்துல முழிக்க மாட்டேன். அவங்க முகத்துல நீ முழிக்கலன்னா தேவனுடைய முகத்துல எப்படி நீ முழிப்ப? கர்த்தர் சொல்றார், பிறருடைய தப்பிதங்களை நீ மன்னிக்காமல் போனால் உங்கள் தப்பிதங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம், யார் மீதும் நமக்கு கசப்பு வேண்டாம், யார் மீதும் நமக்கு வருத்தம் வேண்டாம். ஆமா, யாரோடும் சமாதானமா இருங்கள் தான் வேதம் சொல்லுது. என்னால அவங்க கிட்ட உறவாட முடியலன்னா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு விரோதமா நீங்க பேச வேண்டியதில்லை, அவங்களுக்கு விரோதமா பதிலுக்கு பதில் செய்ய வேண்டியதில்லை. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் உணர்வடைந்து உங்களிடத்துல வந்து ஒப்புரவாகலாம். கரங்களை தட்டிக்கிறத மகிமைப்படுத்துவோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நீதிமான்னு சொல்றாரு. ஒப்புரவானவனை பத்தி தான் பேசுறார். யாரிடத்திலாவது நீங்கள் ஒப்புரவாகாமல் இருக்கிறீர்களா? யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? அப்படி மன்னிக்கிறவன், ஒப்புரவாகிறவன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் யார்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இங்க யாருன்னா நீதிமான்கள் இருக்கிறீர்களா? சந்தேகம் தான். பாருங்க, இந்த நான் ஒரு நீதிமான் என்ற ஒரு எண்ணம் தான் உன்னை ஊக்கமாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க உன்னை கொண்டு போகும். ஆமா, கடைசி வரைக்கும் நான் பாவிதான், என்கிட்ட குறை இருக்கு. உங்க குறையை விட இயேசு சிலுவையில் சிந்தின, உங்களுக்காக சிந்தின ரத்தத்தை பெரிதாய் பாருங்கள். நீதிமான்கள் யாருன்னா கையை தூக்கி ஆமேன் நான் நீதிமான் நமக்கு சொல்ல தைரியம் இல்லை. அது சொல்றார், யார் மீது வெறுப்பு, யார் மீது பாத்திர கூட எழுதினார், யார் மீதும் எனக்கு கசப்பு இல்லப்பா. ஒருவரை மன்னிக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்களா? அது உங்கள் சுக வாழ்வுக்கும் வெற்றி வாழ்வுக்கும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வுக்கும் தடையாக இருக்கும். அதான் சொல்றார், நீங்கள் சுகமாகும்படி, நீங்கள் சொஸ்தமாகும்படி ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இப்பதான் சொல்றார், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் ஜெபத்தினுடைய வெயிட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க ஜெபத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா? அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை விட, உங்கள் போராட்டங்களை விட, நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளை விட உங்கள் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நிறைய பேருக்கு குழப்பம், நீதிமான்கள்லாம் யாரு?
குடிக்காதவங்க, மதுபானத்தை குடிக்காதவங்க, சிகரெட்டு பிடிக்காதவங்க, கெட்ட பழக்கம் இல்லாதவங்க, இவங்க தான் நீதிமான் என்று நிறைய விசுவாசிகள் இப்படி தான் நினைக்கிறாங்க. குடிக்காதவன், சிகரெட்டு பிடிக்காதவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சன்மார்க்கர், நீதிமான்கள் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்ப நீதிமான்கள் யார்? சபைக்கு வெளியில இப்படி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஜனங்கள், கோடி கோடியான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்க நாம் பார்க்கிறோம், நீதிமான்கள் யார் என்றால், சிலருடைய எண்ணம் என்னன்னா, என்கிட்ட சில குறை இருக்கு, நான் எப்படி நீதிமானாக முடியும்? நியாயப்பிரமாண காலத்துல தேவன் அவர்களுக்கு கட்டளைகளை தந்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை யாராலும் கை கொள்ள முடியல. அதனாலதான் அந்த விபச்சாரி ஸ்திரியை பார்த்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் இந்த ஸ்திரியின் மேல் முதலாவது கல்லெறிட்டான். அதனுடைய பொருள் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் கை கொண்டவன் யாராவது இங்க இருக்கிறீங்களா, கல்லெறியுங்கள். ஆனா இயேசு நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் கை கொண்டார். அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல பிழை இல்லை, அவரிடத்துல எந்த குறையும் இல்லை. ஆகவே நாம் வாசிக்கலாம், கலாத்தியர் 2:16 வாசிக்கும் பொழுது வேகமாய், நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இன்றைக்கு நிறைய சபைகள் நியாயப்பிரமாணத்தை தான் கடைப்பிடிக்குது. இதை தான் போடணும், இப்படி தான் இருக்கணும். 10 கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்தார், 600 கட்டளை ஆக்கிட்டாங்க பரிசேயரும் வேத பாரகரும். அருமையானவர்களே, அப்ப நியாயப்பிரமாணத்தை, நீதிமானுடைய அடையாளம் என்ன? நீதிமானுடைய அடையாளம் என்ன? உங்கள் உடையோ உங்கள் அலங்கரிப்போ உங்களை நீதிமானாக்குவது இல்லை. இன்றைக்கு நம்முடைய உடை, நம்முடைய அலங்கரிப்புலாம் ஒரு நியாயப்பிரமாணத்துக்குள்ள போயிடுது அது. ஆனா நமக்கு எப்படி நீதி கிடைக்கிறது, எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்? வாசிக்கலாம். ரோமர் 3:22-24 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ நீதியே அது பலிக்கும். 24ஆம் வசனத்தை வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஆமா, ஒன்று செய்து நாம் நீதிமானாகுவதில்லை. அது நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்ததா இருக்கிறது. எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டோம்? இலவசமா. நீ ஒன்றும் செய்யல, உனக்காக கர்த்தர் இயேசு சிலுவையில சுமந்து செய்து யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமா, அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்கிட்ட குறை இருக்கு, என்கிட்ட குறை இருக்குன்னா குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு முறை ஒரு ஐயா என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, பரலோகத்துக்கு போனாதான் நாம பாவத்தை விட முடியும் ஐயா, அது வரையிருந்தாலும் இந்த பூமியில பாவத்தை நம்ம செய்துக்கிட்டு தான் இருப்போம். அவருக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமா அவரால் பாவம் செய்துக்கிட்டு தான் இருக்க முடியும். நான் சொன்ன, நீங்கள் நீதிமான் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் செய்கிற அந்த குறைகளை நீங்கள் விட்டுவிட அது உங்களுக்கு பலனை தரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்? சபைக்கு வந்ததுனாலயா, ஞான ஸ்நானம் எடுத்ததுனாலயா, இல்ல நம்முடைய வஸ்திரங்களை மாற்றி கொண்டதுனாலயா, எங்களுடைய அலங்காரங்களை மாற்றி கொண்டதுனாலயா? இல்ல, நீ ஒன்னும் செய்யல. இலவசமா நீ ஒன்னும் செய்யாம இருக்கும் போதே அவர் சிலுவையில சிந்தின, கர்த்தர் இயேசு சிலுவையில சிந்தின இரத்தம் உன்னை கழுவி நீதிமானாக்கி இருக்கிறது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய இரத்தம் கழுவி உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறது. ஆமென். அப்போ நான் நீதிமான் என்ற ஒரு எண்ணம், ஒரு சிந்தை எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கணும். ஆமா, எப்போதும் ஜெபிக்கும் போதும், எங்கு போனாலும் எங்கு வந்தாலும், தேவனை ஆராதிக்கும் பொழுதும் நான் நீதிமான், அவருடைய இரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. 1:6 வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களை பாவமில்லாமல் முற்றிலும் கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான்கள் யார்? அவங்க இங்க இல்லைங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. என்ன சத்தியத்தை நம்ம கேட்கிறோம்? நீங்கள் நீதிமான்கள், தேவனுடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 எடுத்து வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத இயேசுவை அவர் பாவமாக்கினார். ஒரு நீதியுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், பாவமில்லாத தேவன் சிலுவையிலே பாவமானார். பாவமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் நீதிமான் ஆகும்படி பாவமில்லாத இயேசு சிலுவையில் நமக்காக பாவமாக்கினார். இதுதான் நமக்கு கிடைத்த மறுரூபம். இயேசு சிலுவையில் பாவமாகிவிட்டார், நாங்கள் இந்த பூமியில நீதிமான்கள் ஆகிவிட்டோம். ஆமென். இலவசமாய் கிருபையினாலே. எபேசியர் 2:8 கூட சொல்லுது, இது உங்களால் உண்டானது அல்ல, ஏதோ நம்முடைய முயற்சி, ஏதோ நம்முடைய தியாகம், நாம் செய்கிற புண்ணியம் இல்ல, இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய செயல். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களை நீதிமானாக்குவது தேவனுடைய செயல். ஏதோ நம்முடைய முயற்சி, நம்முடைய திறமை, நம்முடைய நாம் எடுக்கிற பரிகாரங்கள், அதெல்லாம் ஒண்ணு, நாம் எடுக்கிற பொருத்தனைகள் இல்ல, இலவசமாய். ஆமா, அவர் சிலுவையில பாவமானார், நான் நீதிமான் ஆவதற்கு. இயேசு சிலுவையில தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யன் ஆவதற்கு. இயேசு சாபமானார், இந்த பூமியில நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ஆமென். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 21 வரை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பவித்திருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த சம்பவத்தில் நாம் என்ன கவனிக்கிறோம்? மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தால், மனைவியாகி நியமிக்கப்பட்டிருந்தால், ஆனால் அவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்னமே அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அவள் கர்ப்பமாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தார். அவளை குற்றப்படுத்தவோ, அவளை குறை சொல்லவோ, நீ சரியில்லை என்று சொல்லவோ யோசேப்பு துணியவில்லை. அவரை குறித்து சொல்லுகிறது,
அவன் நீதிமானாய் இருந்ததினாலே மரியாளை குறித்து அறிந்த பிறகு இவளை ரகசியமாய் நாம் தள்ளிவிடலாம், விட்டுவிடலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த இரவிலே தூதன் தோன்றி, மரியாள் மேல நீ சந்தேகப்படாதே, அவள் பரிசுத்தாவியினால கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவள் உலக இரட்சகரை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மீட்பரை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவீர்கள், அவர் தமது ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். எத்தனை பேர் என்ன வழங்கி கொள்றீங்க? மற்றவர்களை குறை சொல்றதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும் நம்ம துணிஞ்சு முன்னுக்கு வருவோம். ஆனா நீதிமானுடைய குணம் என்ன? அவன் குறை சொல்ல மாட்டான், குற்றம் கண்டுபிடிக்க மாட்டான், நியாயம் தீர்க்க மாட்டான். வேதம் சொல்லுது, அவன் நீதிமானா இருந்ததுனாலே அப்படி செய்யவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே அருமையானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம், தான் நீதிமான் என்ற ஒரு எண்ணம் உங்களை ஊக்கமாய் ஜெபிக்க வைக்கும். ஆமா, ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சிந்தை இருக்கணும், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் கூட இயேசு லாசருடைய கல்லறை முன்னாடி ஜெபிக்கிறார், பிதாவே நீர் எப்போது என் ஜபத்தை கேட்கிறீர். சிலருக்கு என்ன இல்லை, உபவாசி ஜெபம் பண்ணதான் கர்த்தர் ஜபத்தை கேட்பார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணதான் கர்த்தர் கேட்பார். நீங்கள் உபவாசிப்பதும் கண்ணீருக்கு நான் எதிராக நிற்கவில்லை. இங்க இயேசு என்ன சொல்றாரு? நான் எப்போ ஜபித்தாலும் அவர் என் ஜபத்தை கேட்பார். ஏன்? நான் நீதிமானா இருக்கிறேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக நிற்கிறேன், குற்றமற்றவனாக இருக்கிறேன். அவருடைய முகத்தை கம்பீரமாய் பார்க்க என்னால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம், ஊக்கமான ஜபம் சொல்றார், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம். அந்த ஊக்கமான ஜபம் என்ற சொல்லும் பொழுது அதனுடைய காரியம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, இந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நாங்கள் ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது எப்படி ஜெபிப்பீங்க? ஊக்கமா ஜெபிப்பீங்க. சுகம் என்னுடையது, தேவனே நீர் என்னை குணமாக்கும், உம்மால முடியும், என்னை குணமாக்கும்படி நீர் சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். அப்போ தான் நீதிமான் என்ற எண்ணம் உள்ளவன், அவனுடைய ஜபம் ஊக்கமானதாக இருக்கும், சக்தி உள்ளதாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். ஆமென். ஆகவே பிலிப்பியர் 2:5 கூட வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. இயேசு எப்படி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்தார், எப்படி பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், எப்படி அவர் ஆசீர்வாதம் உள்ளவராய் மற்றவர்களுக்கு வாழ்ந்தார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய நேசகுமாரன், நான் நீதிமான் என்ற ஒரு சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தது. சோ நான் நீதிமான் என்ற ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் சாதாரண ஜபம் பண்ண மாட்டீர்கள், ஊக்கமான ஒரு ஜபம் நீங்கள் பண்ண முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறியாமலேயே நாம் ஜெபிப்போமானா குழப்பம்தான். ஒரு முறை ஜெபிக்கிறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, என்னம்மா எதுக்காக ஜெபிக்கணும்? ஏதோ ஒன்று ஜெபம் பண்ணுங்க. ஜபிக்க வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்? அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒன்று ஜெபம் பண்ணுங்க எனக்கு. நீங்க தேவனிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீங்க, தேவனுடைய சித்தம் என்ன, அதை நீங்க புரிந்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் அர்த்தம் உள்ளதா இருக்கும். ஆமென். ஆகவே தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் வெற்றியாய் ஆசீர்வாதமாய் இந்த பூமியில நீங்க வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நீதிமான்கள் என்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த பாவி ஜெபிக்கிறேன்னா முடிஞ்சிருச்சு, இந்த அனாதை ஜெபிக்கிறேன்னா முடிஞ்சிருச்சு. இந்த சிந்தை உங்களுக்குள்ள இல்லை. நான் நீதிமான் என்ற ஒரு எண்ணம் உன் மனதை நிரப்பட்டோம், உன் சிந்தையை நிரப்பட்டோம். உன்னை தட்டி எழுப்பி, நீ யார்? நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை,
அந்த எண்ணத்தை நம்முடைய சிந்தையிலே நாங்கள் நிலைநிறுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அந்த எண்ணத்துல தான் நாம் தேவனை ஆராதிக்கணும். அந்த எண்ணத்துல தான் நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும். அதை தான் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமென். மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே நீங்கள் சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது சாதாரண ஜெபம் இல்லை. நான் சுகமாகணும், என் பிள்ளை சுகமாகணும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ அல்லது உங்கள் சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமை உள்ள ஒரு ஜெபம். அது பவர்ஃபுல் ஒரு பிரேயர். சாதாரண ஜெபம் இல்லை, வல்லமையான ஒரு ஜெபம். ஏன்? அது தேவனுடைய சித்தம். அது தேவனுடைய சித்தம். அந்த ஜெபத்தில் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. நீங்கள் சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே நீங்கள் அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் ஊக்கமுள்ளதாக இருக்கும். ஆமென். நீங்கள் ஊக்கமாய் ஜெபிச்சீங்கன்னா உங்கள் வெற்றி வாழ்வு உங்களுக்கு நிச்சயம். நீங்கள் இந்த சத்தியத்தை மனதில் வைத்து ஊக்கமாய் ஜெபிப்பீர்களானால் சுகம் உங்களுக்கு நிச்சயம். இந்த சத்தியத்தை, நான் நீதிமான் என்ற ஒரு சத்தியத்தை உங்கள் மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு வெற்றி வாழ்வு நிச்சயம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம், இயேசுனுடைய ஜெபத்தை நாம் தியானிக்கலாம். இயேசு அடிக்கடி கெத்செமனே தோட்டத்துக்கு போவார். வழக்கத்தின்படி அங்கே போய் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிட்டு போய் அவர் அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். ஆமாம், அடிக்கடி அவர் ஜெபிக்க போகிற இடம் கெத்செமனே தோட்டம். வழக்கத்தின்படி அவர் அங்கே ஜெபிக்கிறவராயிருந்தார். கடைசியாய் தம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் போகிறார். தேவனுடைய குமாரன் பாவியுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது, வேலை வந்தது. ஆகவே அவர் தம்முடைய சீசர்களோடு கூட எடுத்து வாசிக்கலாம். கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 40 44 வரை வாசிக்கும் பொழுது, அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வாசித்தோம். இயேசு கடைசியா இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறான். அந்த தோட்டத்துல வந்து சீசர்களை பார்த்து சொல்றார், சோதனைக்கு உட்பிரவேசியாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார். சீசர்களை விட்டு சற்று தூரம் போய் அவர் முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபிக்கிறார். அங்க வாசிக்கிறோம், இயேசு சீசர்களிடம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கமா இருக்கிறது என்று துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு அவர்களை விட்டு சற்று தூரம் போய் முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று இயேசு ஜெபம் பண்றார். அவர் ஒரு மனுஷனா இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல ப்ரூவ் பண்றார். அவர் இந்த சிலுவை பாடுகளை எப்படி நான் கடந்து போவேன், இந்த சிலுவையை நான் சுமந்து போக வேண்டுமா, இந்த நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், அடிகள்,
மரணம், எல்லாவற்றையும் நான் கடந்து போகணுமா? அவர் முகம் குப்புற விழுந்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். வேதம் சொல்லுது, அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். இந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்ளணுமா? ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தம் நிரம்பின அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் அங்கே தெளிப்பான். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இந்த பூமியில வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சிலுவைக்கு போகிறார். தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்த போகிறார். பிதா அவருக்கு இந்த பாத்திரத்தை தருகிறார். அவர் அந்த பாத்திரத்தில் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உயிர் தெழுந்து பிதாவுடைய சமூகத்தில் நமக்காக பரிகாரத்தை செலுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு அந்த கெத்செமனியில ஜெபிக்கிறார். அவர் சாதாரணமா ஜெபிக்கவில்லை, மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். இது என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே அதை செய்யும். அவர் ஜெபிக்கிறார். அவருக்கு ரத்தம் வேர்வையாய் பெருந்துளிகளாய் பூமியில விழுந்தது. அவருடைய வேர்வை ரத்தங்களாய் வெளிப்பட்டது. பூமியிலே அந்த ரத்தம் கொட்டினது, வேர்வையாய் கொட்டினது. அப்ப பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்துகிறான். இந்த பாத்திரத்தை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதுதான் தேவனுடைய சித்தம் என்று அவரை பலப்படுத்துகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநேக நேரங்களில் நமக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்கப்படும். ஆண்டவரே, இது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இது என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா இயேசு எப்படி ஜெபிக்கிறார்? உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீக்கும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுது. நாம அப்படி அநேக நேரங்களில் ஜெபிக்கல. என் சித்தம் நடக்கணும், என் விருப்பம் நடக்கணும், என் ஆசை நடக்கணும். உங்களுக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்கப்படும். இயேசு சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நமக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்கப்படும். முறுமுறுக்க கூடாது. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. இயேசு எந்த முறுமுறுப்பும் செய்யல. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும். உம்முடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்றான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவதூதன் சொல்றான், இந்த பாத்திரம் உம்மை விட்டு நீங்காது. இந்த பாத்திரத்தை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவை பாடுகளை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இடன் கொள்ளுங்கள். இயேசு ஜெயித்தான் அப்படின்றார். இயேசு சிலுவையிலே தோற்கவில்லை, வெற்றி சிறந்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பி இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரம் சொல்லாத. அதை நீ கடந்து போகும்போது கர்த்தர் இந்த பூமியில உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம், தேவ தூதன் அவரை பலப்படுத்துகிறான். இயேசு சீசரிடத்துல வருகிறார். 3 நேரம் வந்து பார்க்கிறார், தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேட்கிறார், 1 மணி நேரம் விழித்திருந்து என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்க முடியாதான்னு கேட்கிறார். அவங்க பயங்கர நித்திர மயக்கத்தில் இருக்கிறாங்க. சொல்றார், இதோ மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது, எழும்புங்கள், இதோ காட்டி கொடுக்கிறவன் இதோ வருகிறான் அப்படின்றார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், நீதிமான்களாகி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது பரலோகம் ஒரு தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்தும். ஒரு ஊழியக்காரன் ஒரு தூதனை போல வந்து உங்களை பலப்படுத்துவான். நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஊழியக்காரன் ஒரு தூதனை போல வந்து உன்னை பலப்படுத்தி
உனக்காக ஜெபித்து கடந்து போகிறவனா இருக்கிறான். ஜெபிக்கிறவர்களை பரலோகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க துவங்குங்கள். எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். அதுதான் தேவனோடு பேசுகிற ஒரு மொழி. ஜெபிக்காதவன் தேவனோடு பேசுவதில்லை. நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இது விழுப்புரி பிரச்சனையாச்சே. உன் ஜெபம் அதை பார்க்கலாம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? உங்கள் ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 14 18 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனியுங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த வசனங்களிலே நாம் கவனிக்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? 3 ஜபத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. ஒரு ஜபம், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். 16ஆம் வசனத்துல சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலன் உள்ளது. 2வது ஜபம் என்ன ஜபம்? ஊக்கமான ஜபம். அங்கு 3வது பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷனாய் இருந்தோம் கருத்தாய் ஜபம் பண்ணினான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த அதிகாரத்தில் 3 ஜபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜபம். என்ன ஜபம்? விசுவாசம் உள்ள ஜபம். அங்க பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் ஊழியக்காரர்களை அழைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை என்னன்னு சொல்றாரு? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கணும், சொஸ்தமாக்கும், சுகமாக்கும். அப்போ சாதாரண ஜபம் நமக்கு எந்த ரட்சிப்பும் தராது. விசுவாசம் உள்ள ஜபம், தேவன் நம்முடைய ஜபத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்று தான் பார்க்கிறார். ஆனால் நாம் கண்ணீரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அநேக நேரங்களில் நாம் கண்ணீரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எவ்வளோ நாளா கண்ணீரோடு ஜபிக்கிறேன், கர்த்தர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. இவர்கள் கண்ணீரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நீங்கள் ஜபிக்கும் பொழுது கண்ணீர் விடுவது, அதை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் நீ அழுது ஜபிக்கிறாய், ஏன் நீ அழாமல் ஜபிக்கிறாய் என்று தேவன் கேட்பது இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய கண்ணீருக்காக தேவன் காத்து கொண்டிருக்கவில்லை. உங்கள் ஜபங்களில விசுவாசம் இருக்கிறதா? இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், இந்த நோயிலிருந்து கர்த்தர் என்னை சுகமாக்குவார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? வேதம் சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், பிணியாளியை குணமாக்கும்.
ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து உண்டாகிற ரட்சிப்பு மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, சுகம். எதிலிருந்து எல்லாம் நீங்கள் விடுதலை ஆகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரட்சிப்பு தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ நீங்க சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்க தவறுவதே இல்லை. ஏனென்றால் நாம் சுகமாவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே அந்த ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமா என்று தான் தேவன் பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரன் ஜெபித்தாலோ அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபித்தாலோ தேவன் அந்த ஜெபத்தில் எதை பார்க்க விரும்புகிறார்? இந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்கிறதா? ஏன்னா யாக்கோபு எழுதுறார், விசுவாசம் உள்ள ஜெபம்னு சொல்றார், ஊக்கமுள்ள ஜெபம் அப்படின்றார், அடுத்து கருத்தான ஜெபம் அப்படின்றார். ஆகவே நம்முடைய ஜெபம் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமா, நாம் கண்ணீரோடு ஜெபிக்கலாம், உபவாசத்தை ஜெபிக்கலாம், தவறே இல்லை. ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால், பரலோகம் உனக்கு ஒரு பதிலை அனுப்பி தர வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ள ஜெபம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசிக்கணும். என் நோய்களை கர்த்தர் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார், என் சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார், என் தரித்திரங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார், என் பாடுகளை துக்கங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமா இருக்கிறேன், உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம். ஆனா நாம் எதை முந்தி ஜெபத்துல நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோம்? நம்முடைய கண்ணீரையும் உபவாசையும் தான் மேன்மைப்படுத்துகிறோம். அந்த ஜெபாலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்க வந்தார்களே லூக்காவில், அவன் எதை மேன்மை பாராட்டுறான்? தன்னுடைய சுய நீதியை மேன்மை பாராட்டுறான், தன்னுடைய கண்ணீரை தன்னுடைய உபவாசத்தை மேன்மை பாராட்டுறான். விசுவாசத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் ரோமர் 3:24 வாசித்தோம், இலவசமா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். ஆகவே உங்கள் விசுவாசம் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பது தான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு விசுவாசமாக இருக்கிறது. உங்கள் விசுவாசம் சிலுவையை விசுவாசிக்க வேண்டியதாக, சிலுவையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். அதை விட்டுட்டு என்னுடைய கண்ணீரை என்னுடைய உபவாசத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அது அர்த்தமில்லாத ஒரு ஜபமாக போய்விடும். நாம் கண்ணீரோடு ஜெபிக்கலாம், தவறில்லை. உபவாசத்தை ஜெபிக்கலாம், தவறில்லை. அங்க விசுவாசம் இல்லாமல் போனால் அந்த ஜபம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. உங்கள் விசுவாசம் மேலோங்கி நிற்க வேண்டும். அது கீழே தான் கண்ணீர், அது கீழே தான் என்னுடைய உபவாசம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? விசுவாசம் உள்ள ஒரு ஜபம். ஆமா, விசுவாசம் இல்லாம நான் ஜெபிக்கிறேன். ஏன் நம்முடைய ஜெபம் தேவனால் கேட்க முடியவில்லை? நம்முடைய மடிக்கே திரும்பி வந்து விடுகிறது. ஜெபித்த பிறகு நாம் விசுவாசத்தை பேசுவதில்லை. ஜெபிச்சிருக்கிறோம், அவர் என்ன செய்வாரோ, இப்படியெல்லாம் நீங்கள் பேசி கொண்டிருந்தால் அந்த ஜெபம் உங்ககிட்டயே இருக்குது, மேல இன்னும் போகல அது. ஆனா விசுவாசம் உள்ள ஜெபம், நான் ஜெபிச்சிருக்கிறேன், அப்பா கேட்டு இருக்கிறாரு, எனக்கு சீக்கிரத்தில் அவர் ஒரு விடுதலை தருவார், சீக்கிரத்தில் தேவன் எனக்கு நல்ல பதிலை தருவார். அதான் விசுவாசம். ஏன்னா வேதம் எப்படி சொல்லுது? நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, மார்க் 11:24, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. ஜபத்துல எது மேன்மை பாராட்டணும்? விசுவாசம். விசுவாசம் உள்ள ஜபம் சொல்றார், பிணியாளியை ரட்சிக்கும், பிணியாளியை குணமாக்கும். விசுவாசம் உள்ள ஜபம் உங்களுக்கு சுகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று தரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் வாசிக்கலாம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த பகுதி நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். பரிதிமேய் என்கிற ஒரு மனுஷன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவன் நசரேயனாகி இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நல்லா கவனிங்க. அந்த மனுஷன் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன், சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு பிறவி குருடன், அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அவனுக்கு பகலும் இரவும் இருளாதான் இருக்கும். ஒரு இருட்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தரித்திரமுள்ள ஒரு வாழ்வு, அநேகருடைய கையை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது. அனுதினமும் பிச்சை எடுத்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாளிலே அந்த பாதியிலே இயேசு திரளான ஜனங்கள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறார். அவன் இந்த ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டிருப்பான். என்ன இவ்வளவு திரள் கூட்டம், யார் போகிறார்கள்? அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று. அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டான். அந்த இயேசுவின் மேல அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவன் எந்த சபையிலையும் போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளல. வாரம் வாரம் சபை கூடி வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். உங்க உள்ளத்துல விசுவாசம் இருக்கிறதா? வீட்டுக்கு போன உடனே விசுவாசம் இல்லாம பேசுவீங்க. ஆமா, வீட்டுக்கு போன உடனே இந்த வாய் விசுவாசம் இல்லாததை பேசும், நம்பிக்கை இல்லாமல் பேசும், தரித்திரத்தை பேசும், தோல்வியை பேசும், மரணத்தை பேசும். ஆனா இவன் கிட்ட யாரும் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சபிக்கப்பட்டவன், பாலியத்துக்கு புறம்பே இருக்கிறவன், யார் இவங்கிட்ட போய் இயேசுவை பத்தி விவரமா சொல்லியிருப்பாங்க? சொல்வழி. யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு ஒரு பிக்சர் வந்துருது. அவர் நசரேயனாகிய இயேசு, அவர் தாவீதின் வம்சத்துல வந்தவர், அவர் தாவீதின் குமாரன், எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு உள்ளத்தில் அவனுக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது. அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுறான். ஆனா அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? அவனை, சபிக்கப்பட்டவன், நீ வாய மூடு, நீ என்ன சத்தம் போடுற இயேசுவே அப்படின்னு வாய மூடுன்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவன் அடங்கவில்லை, முன்னிலும் உரக்க சத்தமாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறான், நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும். அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் ஒரு நாளும் விட்டு கொடுக்காது, சூழ்நிலைக்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்காது. நீங்க விட்டு கொடுத்துடுறீங்களா? சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரும்போது, சரி ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னு விட்டு கொடுத்துடுறீங்களா? இந்த மனுஷன் விட்டு கொடுக்கவில்லை. அவனை அடிக்க கூட வந்திருப்பாங்க, அவனை மிரட்டுறாங்க, அதட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. பேசாம இரு, தரித்திர பயல, சும்மா இரு சொல்லியிருப்பாங்க. சபிக்கப்பட்டவனே சும்மா இரு, நீ போய் ஆண்டவரை கூப்பிடலாமா பேசியிருப்பாங்க. அவன் பேசக்கூடாதுன்றாங்க. திரளான ஜனங்கள் போறாங்க, ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டு போறாங்க. ஏராளமான ஒரு சத்தம் அந்த கூட்டத்தின் நடுவில் இயேசு போய் கொண்டிருக்கிறார். இந்த அற்பமான மனுஷன், இந்த ஏழை மனுஷன், சபிக்கப்பட்ட மனுஷனுடைய சத்தம் அவர் செவியில விழுந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும். அவனை பயமுறுத்தும் போது அவன் விட்டு கொடுக்கல. நம்மளை அடிப்பாங்க, பயமுறுத்துறாங்க, அமைதியா இருந்தில்ல. தனக்கு எவ்வளவு பலன் இருக்குமோ அவ்வளவு பலன் கொண்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிடுறான். விசுவாசம் அவனுக்கு தைரியத்தை தந்தது. விசுவாசம் அவனை அமைதியா இருக்க விடவில்லை. உரக்க சத்தமாய், எவ்வளவு பலன் இருக்குமோ உரக்க சத்தமாய் அவரை நோக்கி கூப்பிடுறான். எவ்வளவோ சத்தங்கள் நடுவில் போய் கொண்டிருக்கிற இயேசு, இந்த ஏழை மனுஷனுடைய சத்தம் அவர் செவியில விழுந்தது. அவர் நின்றார்.
அதுக்கப்புறம் அவரால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியவில்லை. இயேசு நின்றார். அங்கதான் நாம கவனிக்கணும். இந்த மனுஷனுடைய சத்தத்தை அந்த ஜனங்கள் கேட்க விரும்பவில்லை. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு, நசரேயனாகிய இயேசு, இந்த 7 மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அங்கு நின்றார். இன்னொரு ஸ்டெப் அவரால் எடுத்து வைக்க முடியவில்லை. ஏன்னா ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு என்னை நோக்கி ஜெபிக்கிறான். நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்ற வார்த்தை ஒரு ஜபம் தான். அது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜபம். உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஜபத்துல உறுதியா இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசம் உள்ள ஜபம். இயேசு நின்றார், சீசர்களை நோக்கி சொல்றார், அந்த மனுஷனை, அந்த பறவை குருடன் அந்த மனுஷனை என்னிடத்துல அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்றான். இயேசு சொல்றார், அவர்கள் போய் எழுந்திரு, திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார். அவன் அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அது வேற சப்ஜெக்ட், மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவன் ஆண்டவரிடத்துல வரான். இனிமே நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய விசுவாசம், அவர் என் குருட்டு கண்களை திறக்க முடியும், அவரால் முடியும். என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்ற போகிறார், என் விளக்கை ஏற்ற போகிறார். ஆமென். அவன் அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். அந்த மேல் வஸ்திரத்தை பார்த்த உடனே ஜனங்கள் அவனுக்கு பிச்சை போடுவார்கள். இனி எனக்கு இது தேவையில்லை. ஆண்டுகிட்ட வந்த பிற்பாடு நீங்க பழைய பாரம்பரியங்களை, இன்னும் பழைய சடங்காச்சாரங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா அது பிரயோஜனம் இல்லை. வேளாங்கண்ணிக்கு போறவங்க கூட, இந்த சபையில் இருக்கிற ஆட்களும் நீங்க போறீங்கன்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. அங்கேயும் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. வேளாங்கண்ணி அம்மா எதனா செய்வாங்களா? மரியாதை எதனா செய்வாங்களா? மாதா என்ன செய்வாங்களா? இல்லை. எபேசில சொல்றார், ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம், ஒன் ஃபெய்த், ஒரே விசுவாசம். இயேசுவின் மேல, கர்த்தராகிய இயேசுவின் மேல ஒரே விசுவாசம். அவனுக்கு அந்த விசுவாசம் வந்த உடனே அந்த பாரம்பரியம்லாம் தேவையில்லை, இந்த சடங்காச்சாரம்லாம் எனக்கு தேவையில்லை. அவிசுவாசிகள் அஞ்சானிகளை போல நான் எந்த பரிகாரமும் நான் செய்ய தேவையில்லை. இயேசு எனக்காக எல்லா பரிகாரத்தையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறா. மாலை போட்டுக்கின்னு போவான் வேளாங்கண்ணிக்கு. அவன் பாரு, இனிமே எனக்கு இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை. ஒருத்தர் சொன்னார், நான் பொருத்தனை பண்ணிட்டேனே, இத்தனை வருஷம் நான் போறேன்னு பொருத்தனை பண்ணிட்டேன்னு. நான் கூட கேத்தலிக்கில் இருக்கும்போது பொருத்தனை பண்ணிட்டேன். ஆனால் சத்தியத்தை கேட்டு நான் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது அந்த பொருத்தனைகளை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசுவின் மேலே, சிலுவையின் வெற்றியின் மேலே. ஆமென். அப்போ அவன் அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவினிடத்துல வருகிறான். இயேசுவினிடத்துல வந்தபோது இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் இரங்கும் என்று சொன்னாயே, நான் உனக்கு என்ன இரக்கம் செய்யணும்? நான் உனக்கு என்ன இரக்கம் செய்யணும் சொல்லு அப்படின்றார். நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லுன்றார். ஜபத்தில் நான் அதை நான் சொல்றதே கிடையாது. சிலர் நீங்க பார்த்து எதனா செய்யுங்க, அது இல்லை ஜபம். ஆமா, நீங்கள் ஜபத்தில் எவைகளை எனக்கு என்ன வேணும் அதை நான் இந்த ஜபத்தின் மூலமாக தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் பார்த்து எதுவும் செய்யறது இல்லை. எனக்கு இது வேணும். பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் அவர் தருவார். ஆமென். ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டுக்கு தெரியாதா அவன் ஒரு பிறவி குருடன், பிச்சை எடுத்து வாழ்றான், ஒரு அற்பமான ஒரு வாழ்வு, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு தெரியாதா? அவன் தான் வாயை திறந்து சொல்லணும் என்ன அவனுக்கு வேணும், என்ன அவர் செய்யணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். தினமும் மற்றவங்க கையை எதிர்பார்த்து வாழ்றேன்,
எனக்கு நீங்கள் மொத்தமாக ஏதாவது உதவி செய்தீங்கன்னா நான் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் அப்படியெல்லாம் அவன் கேட்கல. அற்பமானவைகளை, சொற்பமானவைகளை அதெல்லாம் அவன் கேட்கல. பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறான். அவன் ஒரு பிறவி குருடன். ஆண்டவர் சொல்றான், அவன் கேட்கிறான், என் குருட்டு கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறக்கவும் மால முடியும், என் கண்களை திறந்தருளும். அது அவனுடைய விசுவாசம். அவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை தந்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுக்கு பின் சென்றான். அந்த திரள் கூட்டத்தில் அவன் பின் சென்றான். கண்ணை ஆண்டவர் திறந்துட்டாரு, பார்வை வந்துருது. அப்பா அம்மா யாரு, கூட பிறந்தவங்க யாரு, என் ஊர் எங்க, ஓடி இல்லை அவன். வேதம் சொல்லுது, அவன் இயேசுக்கு பின் சென்றான். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் யாரை பின் செல்றோம்? தேவனுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? தேவன் அற்றவர்களாக சிலர் வாழ்வாங்க. அவனுக்கு கடவுள்லாம் தேவையில்லை, கர்த்தர்லாம் அவனுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு சம்பளம் இருக்கு, நாங்க கை நிறைய சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அப்படி சிலர் நினைச்சு வாழ்வாங்க. அவங்களுக்கு தேவன் தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவையில்லை, அவங்களுக்கு பைபிள் தேவையில்லை, அவங்களுக்கு ஜபம் தேவையில்லை. தேவன் இல்லாமலேயே நான் வாழ முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு புள்ளியில கர்த்தர் தான் எனக்கு தேவைன்ற ஒரு புள்ளி, நமக்கு அந்த புள்ளியில வந்து நின்றுடுவோம். ஆண்டவர் தான் எனக்கு தேவை. அப்போ இந்த மனுஷனை பாரி தான் நம்ம கேட்கணும், கூப்பிடுவோம். தேவனே எனக்கு இறங்கும், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் விசுவாசமுள்ள ஒரு ஜபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்தான். கர்த்தர் சொல்றாரு, இந்த விசுவாசமுள்ள ஜபம் உன் பிணியாளியை ரட்சிக்கும், உன்னை சுகமாக்கும். சொல்றா, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை தந்தது, நீ போகலாம். உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் பார்வை அடைந்தான், இயேசுக்கு பின் சென்றான். விசுவாசமுள்ள ஜபம், விசுவாசமுள்ள ஜபம். புரிந்து கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல? ஒரு முறை ஒரு அம்மா சொன்னாங்க, நிறைய அழுது ஜபம் பண்ணிட்டேன் ஐயா, இப்போ எனக்கு கண்ணில் கண்ணீர் வர மாட்டேங்குது, நிறைய கண்ணீர் விட்டுட்டேன், இனிமே அழுது சபிக்கிறதுக்கு என் கண்ணில் கண்ணீர் இல்லை. அதை தான் மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் சொல்றேன், விசுவாசம் இருக்கிறதா? இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை விடுவிக்க முடியும், இந்த ஆபத்திலிருந்து அவர் என்னை காப்பாற்ற முடியும், இந்த நிந்தை அவமானம் தோல்வியிலிருந்து அவர் என்னை விடுவிக்க முடியும். விசுவாசம் உள்ள ஜபம் அவங்களுக்கு ரட்சிப்பை தரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்பா. இந்த அருமையான காலவழியில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம்பா. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஊக்கமுள்ள ஜபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமானின் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கருத்தான ஜபம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு மலையை கொண்டு வரும். தேவனே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகம் அவளுக்கு சொந்தமாகட்டும். சிலுவையில் நீர் சம்பாதித்த அந்த தெய்வீக சுகம் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். தெய்வீக சுகம் அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்படுவதாக. தெய்வீக சுகம் உச்சம் தலையிலிருந்து உள்ள கால்வரை இறங்குவதாக. ஓர் பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. ஒரு வெற்றி வாழ்வு, பரிபூர்ணமுள்ள ஒரு வாழ்வு, சம்பூர்ணமுள்ள ஒரு வாழ்வு, ஒரு நிறைவான ஒரு வாழ்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தேவனே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜபம் நம்முடைய பிள்ளைகளை மறுரூபமாக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென், ஆமென்.